இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7ஓட டே 86க்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிக்கெட் டு ஃபினாலே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கப்பா. இதில் மொத்தம் 15 டாஸ்க் இருக்க போகுது. இந்த 15 டாஸ்கில் வந்து விஜய் அர்ச்சனா போட்டியிட மாட்டாங்க. அவங்கள தவிர மிச்சம் இருக்கிற 10 பேரும், இந்த வீட்டில் இருக்க 10 பேரும் வந்து போட்டியிடுவாங்க அப்படின்லாம் இருக்க. இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து டிக்கெட் டு ஃபினாலேவே வின் பண்ணுவாங்கன்னு இருக்க. 15 டாஸ்கில் வந்து யார் அதிக பாயிண்ட்ஸு, ஒவ்வொரு போட்டிகளுக்கும் வந்து 3 பேரை செலக்ட் பண்ணி லாஸ்ட்டில் 3ஆவதாக வந்திருக்கவங்களுக்கு 1 பாயிண்ட்டும், 2ஆவதாக வந்திருக்கவங்க 2 பாயிண்ட்டும், முதல் இடத்தை வெற்றி பெற்றவங்க நேற்று டாஸ்க் ஒன்று நடந்துச்சுல முயல் டாஸ்க், அதில் வெற்றி பெற்றவங்களுக்கு 3 பாயிண்ட்டும் அப்படிங்கிற மாதிரி தருவாங்க. 15 போட்டிகளில் யார் அதிகமாக வின் பண்ணியிருக்கிறாங்க, பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பொறுத்து தான் வந்து அந்த டிக்கெட் டு ஃபினாலேவை வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கா. யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னா மணி அதில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தோணுது, விஜய் அப்படி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இது தவிர யார் மாயா இருப்பாங்க அப்படின்னு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா, 3 பேரில் இருக்கிறாங்களா இல்லை வேறு யாராவது டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணுறாங்களா அப்படிங்கிறலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 15 கேம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதும் ஒரு ஆர்வமாக இருக்குது. முயல் அப்படிங்கிற ஒரு கேம்ப்பா, நேற்று நடந்த டிக்கெட் டு ஃபினாலோட ஃபஸ்ட்டு கேமு முயல் கேம் அப்படின்னு இருக்க. ஒரு முயல் இருக்கும், தங்க முயல் இருக்கும், அதை சுற்றி கோபுர மாதிரி கட்டணும். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கோபுர மாதிரி எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி மாதிரி கட்டிக்கலாம். பிக் பாஸ் வந்து முயல் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. விஜயும் அர்ச்சனாவும் வந்து 3 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. கார்டு வந்து பசில் கேம் மாதிரி ஒன்று இருக்கும், கார்டு கேம் மாதிரி. அதில் வந்து ஸ்வாப் பண்ணி அதிலிருந்து 3 பேரை எடுக்கணும். அந்த 3 பேரும் போய் யாரோட இது வேணாலும் கலைச்சிக்கலாம், கலைச்சு அந்த முயல் எடுக்க ட்ரை பண்ணலாம். அவங்களோட தவிர அப்படின்லாம் இருக்க. இதில் யார் வின் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணு வின் பண்ணாருப்பா. மணி நல்லாவே ஹெல்ப் பண்ணார். இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டாக 3ஆவதாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாயா இருந்தாங்க. மாயா 1 புள்ளிகளோட அந்த பட்டியலில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து மணி இருக்கிறாரு, அவர் 2 பாயிண்ட்ஸில் இருக்கிறாரு. விஷ்ணு இருக்கிறாரு, 3 பாயிண்ட்ஸில் இருக்காரு அப்படின்லாம் இருக்க. இந்த பிரச்சனையே வந்து பெரிய பிரச்சனையாக இருந்தப்போ அந்த டாஸ்க்லேயே வந்து விஷ்ணுவும் மணியும் சேர்ந்து கேம் விளையாடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிக்சன் பிரச்சனை பண்ண. இந்த கேமே வந்து அப்படிப்பட்ட கேம் தான். என்ன மாதிரி கேம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜெயிக்கணும்னு விளையாட முடியாது, இன்னொருத்தவங்களுக்கு தோக்கடிச்சாதான் நம்மளை ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கேமில் இந்த கேமில் வந்து டீம் போட்டு விளையாடுறது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் வீக்கெண்டில் வச்சு செய்ய போகிறாரு மணியும் விஷ்ணு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கமல்ஹாசன் என்ன மாதிரி செய்ய போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறமா வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மாயா அவுட்ஸ்டாண்டிங்காக இந்த கேமில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தினேஷ் வந்து நிக்சன் கூட பிரச்சனைக்கு போயிட்டு இருந்தாருப்பா, நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடலாம் அப்படிங்கிறது. ஆனால் வந்து இது ஆக்சுவல் கேம் நம்ம சொன்ன மாதிரி தான் வந்து இன்னொருத்தர் தோற்றா தான் அவங்க விளையாட முடியும் அப்படிங்கிற, அவங்க வின் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப விளையாடுறது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கு சண்டை கட்டிட்டு இருந்தாங்க. சரிப்பா இந்த கேம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, வின் பண்ணிட்டாரு விஷ்ணு அப்படின்லாம் இருக்க. விசித்ரா வந்து சீரியலில் வந்து எப்படி நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வேற லெவலில் அல்ட்ரா ஃபன் ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. விசித்ரா வந்து ஃபீல் பண்ணாங்க, தினேஷ் என்னை பற்றி நெகட்டிவ் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, எங்கே உட்காந்து எது பேசினாலும் என்னை பற்றி தான் பேசுகிறாரு, நெகட்டிவாக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் அப்படி தான் இருக்குது. அவர் நிறைய இடத்துல இப்படி தான் பேசிகிட்டே இருக்கிறாரு, தப்பாக பேசிகிட்டு இருக்காரு விசித்ராவை பற்றி. அவங்களோட லவ் அஃபெக்ஷன்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா, இது எங்கே தான் போய் முடிய போகுது, எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதா. இது மட்டும் தான் நேற்று இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு. வேறு எதுவும் அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைப்பா. இதை தாண்டி இன்றைக்கி ஷோவில் எப்படி இருக்க போகுது, என்ன டாஸ்க் வைக்க போகிறாங்க டிக்கெட் டு ஃபினாலேயில் இன்றைக்கி அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.